உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், முதலமைச்சர் பிரதமருடைய நாடகத்தை பார்த்தீங்களா? திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்களா? திருப்பி கொரோனா வருதுன்றாங்க. சரிங்களா? நான் பல வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன் சார். கொசு நாயை பூரா கடித்து புண்ணாக்கி வச்சிருக்கு. அந்த கொசு அங்கேயும் கடிக்குது, எங்களையும் வந்து கடிக்குது. இந்த மாதிரி பல வகையான நோய் உருவாக்கிட்டு இருக்கு மனிதனுக்கு. இந்த புண்ணு வந்த நாயெல்லாம் ஊசி போட்டு மருந்தை போட்டு காப்பாற்றுங்க சார்ன்றா யாராச்சும் கேட்டாங்களா? மக்களே, இப்போ கொரோனா வந்து திருப்பி நாட்டை கெடுக்க போகுது. இவங்க செஞ்ச நன்மை என்ன? இது எல்லா மக்களுக்கும் தெரியும். வெறி பிடிச்ச நாய் மக்களை கடிக்குது, இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. புண்ணு வந்த நாயை கொசு கடிக்குது, அதே கொசு நம்மளை வந்து கடிக்குது. கொசுக்கு எதுவும் வேலி போட்டிருக்கீங்களா மக்களை? சொல்லுங்க. கடிக்குதுல்ல? வேற மிருகம் இருக்கு, மாடெல்லாம் இருக்கு, அதோட நல்லா இருக்கு. இந்த நாய் மட்டும் கொசு கடிச்சு பூரா புண்ணு வந்து வருது. இப்போ கொசுவுக்கு இறைய நாய் தான். நாய் மேலே எந்த குற்றமும் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 கொசு ரோட்டு மேலே படுத்து கிடக்கு, வெளியவே படுத்து கிடக்கு. அதுக்கு யாராச்சும் ஒரு புகை போடுறாங்களா? மாட்டுக்கு கூட புகை மூட்டம் போடுறத பார்த்துருக்கோம். மாட்டை கொசு கடிக்குதுன்ட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் புகை மூட்டம் போடுவாங்க. வேப்பங்கொலை அந்த கொலையை பிடிங்கி உள்ளே போட்டு பக்கையில் போட்டு எரிச்சு விட்டால் புகை அள்ளி போகும். அந்த மாட்டு காலுக்குள்ளேயே போகும். நானே வச்சுருக்கேன் தட்டு, பெரிய பெரிய தட்டு, தட்டில் போட்டு அதில் வேப்பங்களை பிடிங்கி போட்டோம்னு வச்சுக்க, அந்த தீ எரிதில் அதில் புகையாக போய்கிட்டே இருக்கும். அந்த வாடகைக்கு அந்த வேப்ப கசப்புக்கும் ஓடி போயிடும். இந்த மாதிரி பல வகையான நாய் நம்ம நாட்டில் கொசுக்கு கட்டியில் பூரா நோய் வந்து அலையுது. கையில் புண்ணு, காலில் புண்ணு. நாய்க்கும் கை கால் இருக்குல்ல? 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது. அது வேறு மாதிரி இருக்குது. சரிங்களா? நம்ம மனிதர்கள்ல ஊனமற்றவர்கள் இருக்கான், அந்த மாதிரி. சரிங்களா? இந்த நாயை சுத்தம் பண்ணுங்க சார், சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னால் கேட்டாங்களா? கொரோனா வருது. இது பைத்தியக்காரத்தனமும் இல்லை, முட்டாள்தனமும் இல்லை. இதுக்கு என்ன தனம்னு இதுக்கு பேர் வைக்கலை. ஒரு மனிதன் சொன்னால் அதை கேட்குறதே இல்லை. இப்போ கொரோனா வருதுண்டா,